நம்ம 1 வீக் சேலஞ்சில் வந்துட்டு இன்றைக்கி டே 2ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6வது லோடு வந்துட்டு கேன்சல் பண்ண சொல்லிட்டேங்க. அது ஒரு ரீசன் ஒன்று சொன்னாங்க. அது உங்கள்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியல. ஆக்சுவலாக புக் பண்ணது இன்னொருத்தங்க ஒரு லேடியோட நம்பர் போட்டு புக் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ வீட்டில் வந்து ஏதோ 2 திங்ஸ் இருக்குது, அதை எடுத்து ஒரு 2 தெரு தள்ளி வைக்கணுங்கிற மாதிரி அந்த ஜென்ஸு சொல்லியிருந்தார் என்கிட்ட. சரிங்க ஓகேங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் லொக்கேஷன் போனதுக்கப்புறம் அந்த இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பர் பார்த்தா ஒரு லேடி தான் எடுத்து பேசினாங்க. அவங்க இருந்துட்டு இல்லைங்க நான் எவ்வளோன்னு ரேட்டு பார்க்குறதுக்கு மட்டும்தான் நான் பார்த்தேங்க, லோடு புக் பண்ணல, நாங்கள் புக் பண்ண சொல்லலைங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த லேடி நான் பேசுனதுக்கு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு புக் பண்ணார்ல ஒருத்தர், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி அவங்க ஜஸ்ட் ரேட் மட்டும் தான் பார்த்தாங்களாமா ப்ரோ, புக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவர் இருந்துட்டு அப்படிங்களா சரி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கால் பண்ணாருங்க. பண்ணிவிட்டு ஒரு ரீசன் ஒன்று சொன்னாருங்க. இந்த மாதிரி வீட்டில் யாருமே ஜென்ஸ் இல்லையா, அந்த லேடி மட்டும்தான் தனியாக இருக்காங்களாம். அதனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகுமாம்மா. இல்லைங்க நான் வெயிட் பண்ணல, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் புக் பண்ணிக்கோங்க ப்ரோ. பிக்கப் லொக்கேஷன் வந்து வேறு, புக் பண்ணவர் வேறேங்க. அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்க ப்ரோ. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நான் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்துட்டு அது என்னோட டீசல் தான் வேஸ்ட்டாக போச்சு ப்ரோ அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவர்கிட்ட. சரிங்க ஓகேங்க அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு கஸ்டமர் கேன்சல் பண்ணுனா நம்மளுக்கு குட்வில் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 50 rupees ஆட் ஆகுங்க. சரிங்களா, அவர் சைடு இஷ்யூ இருந்தால் உங்களுக்கு குட்வில் அமௌண்ட்டு கண்டிப்பாக வரும். எனக்கு அந்த அமௌண்ட்டு வரல. இப்போ கஸ்டமர் கேருக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன், அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. அந்த 50 rupees வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்வில் அமௌண்ட்டுன்னு சொன்னோம்லங்க, இதோ 47 rupees credited to your wallet by porter. இதாங்க ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னா அந்த கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இது வருங்க, குட்வில் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகும். அது வந்து நம்ம வாலெட்டில் வந்து இங்கே ஆட் ஆகிக்கும். இதோ குட்வில் போனஸ் 47. தயவு செஞ்சு கொஞ்சம் கஸ்டமர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் புக் பண்ணுங்க. தேவையில்லாமல் அப்புறம் இந்த போர்ட்டர் ஓட்டுறவங்களுக்கு தான் இது தேவையில்லாமல் இதெல்லாம் சிரமமாக இருக்குங்க. இப்போ இந்த டைமில் வேறு ஏதாவது ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கு போயிருந்துருப்போம். அதனால் கொஞ்சம் புக் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து புக் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அன்னெசரியாக புக் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ரேட்டு மட்டும் பார்க்கணுன்னா அதுலேயே உங்களுக்கு தெளிவாகவே போட்டிருக்கோம். இவ்வளோ ரேட்டு, டாடா ஏஸ்க்கு இவ்வளோ, 3 வீலருக்கு இவ்வளோ, அப்புறம் தோஸ்து வண்டி இந்த பொலேரோவுக்கெல்லாம் இது இவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டகரி வைஸ் அதில் மென்ஷன் ஆகி தாங்க வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த முன்னாடியே நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் பார்ட் டைமாக ஓட்டுறேன், எனக்கு ப்ராப்ளம் என்னன்னு வைங்க. இப்போ இதை நம்பிகிட்டே நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க, போர்ட்டரை நம்பியே நிறைய பேர் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கேஸ் அடிக்கலான்ட்டு வந்தேங்க, லைனாக ஒரு 7 வண்டி நிற்கிதுங்க. இன்னும் லோடு வரலையாம்மா, லோடு வந்தால் தான் அடிப்பேன் அப்படின்ட்டாங்க. எங்கேயுமே கேஸ் இல்லைங்க. இங்கே பாருங்க, எல்லா பக்கம் வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க லோடுக்கு தான். இதோட 2-3 பங்கில் பார்த்துட்டேங்க, எங்கேயுமே லோடு இல்லைங்க. 3 பாயிண்ட் இருக்குது. சரி நாளைக்கு காலையில் அடிச்சுக்கலாங்க. இதோ இப்போ திருவள்ளுவர் சிலை கிட்ட இருக்குங்க, குறிச்சி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 3ல் பார்க்கலாம்.